ப்ளூபெர்ரி சிறுமொழிரா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விதவுட் வேர்ட்ஸ். இது ஒரு ஜிம்னோட எஃபெக்ட் தான். எனக்கு கேட்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. எல்லாத்துலேயுமே வந்து ஹாஃப் ஆஃப் விட்டுட்டு நீ பண்ணிகிட்ருக்க, ஏதாவது ஒன்றாச்சும் உலகம் அப்டேட் பண்ண அப்படின்னு சொல்கிறது கேட்குது. ஆக்சுவலாக நான் வந்து இப்போ என்ன யோசிச்சுட்ருக்கேன்னா, நம்மளோட சேனலில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பேன். ஹேஸ் திங்ஸ் சேஞ்ச் அங்கே கூடுது தான் அது. ஐ டோன்ட் திங்க் அது அவ்வளோ நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு, அதனால் அதை நான் கண்டினியூ பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு அப்படி எந்த கண்டினியூ பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அட்லீஸ்ட் ஒருத்தர் சொன்னால் கூட பரவாயில்ல, நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் நான் கண்டினியூ பண்ணுற போகிற எஃப்எஃப்லாம் வந்து என்னென்னா, நம்ம அவங்களோட எஃப்எஃப் இருக்குது, கில்லர்ஸ் எமர்சன்ஸ், அதை போடலான்னு இருக்கேன். அதுக்கப்புறமா ஓகே, இது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஹேஸ் திங்ஸ் சேஞ்சோட அந்த எபிசோட்ஸ்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து வேறு ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு அது போடலான்னு தான் நினச்சேன். சரி, அது கொஞ்சம் நல்லா எழுதிட்டு அப்புறமா சொல்லலான்னு நினச்சேன். சரி, இப்போவே சொல்லிடலான்னு நினைக்கிறேன். ஃபோட்டோ பூத் காதல்னு சொல்லிட்டு ஜங்கக்கோடது வரும். நம்ம ஹேஸ் திங்ஸ் சேஞ்சுக்கு பதிலாக இஃப் ஒருத்தர் கூட வந்து வேணும் அப்படின்னு சொல்லாமல் இருந்தால், நான் ஒருத்தராக இருந்தால் கூட பண்ணிவிடுவேன். ஆனால் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே அந்த எஃபெக்ட்க்கு கிடைக்கல. அதனால தான் கூட வந்து ஒரு எஃப்எஃப்பும் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஹிஸ் பிரின்சஸ்ன்னு சொல்லிட்டு, இதுவும் ஜங்கக்கோட எஃப்எஃப் தான். ஸோ இந்த 4 எஃப்எஃப் மட்டும்தானே போகும். அதுக்கும் மீண்டு ஏதாவது வந்து எனக்கு ஒரு எஃப்எஃப் வேணும்னா ஷுவராக கேளுங்க, நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறதுக்கு. அது என்னோடய ஃபுல் எஃபர்ட்ஸுமே போட்டு பண்ணுறேன். சரி வாங்கடா, 2 மணி நிமிஷத்துக்கு மேலே பேசிட்டேன். சரி, நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இது போகிறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த எஃப்எஃப் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்ச மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஆனால் வந்து இதில் நான் வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயம்லாம் சொல்ல விரும்புகிறேன். ஸோ அதனால தான் இந்த எஃப்எஃப் எழுதுகிறேன். அண்ட் இது 1 ஷாட்டா, 2 ஷாட்டா, 3 ஷாட்டா, இல்லை மினி சீரீஸா, இல்லை சீரியஸாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. இது வந்து நான் ஒரு 30 மினிட்ஸ்க்கு இல்லை 45 மினிட்ஸ்க்கு மேலே போக விடுறதுக்கு யோசிக்கல. ஸோ அவ்வளோதான்டா. சரி வாங்கடா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய வாய்ஸ் அவ்வளோ நல்லா இருக்கான்னு தெரியல. இப்போ திடீர்னு வேறு வாய்ஸ் குளறுபடி ஆகுது. கொஞ்சம் பார்த்துக்கோங்கடா, ஐம் சாரி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் இப்போ தான் உங்களோட 10th போர்டு எக்ஸாமினேஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்பாடி போர்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே என்ன வேணும்? போய் ஃபஸ்ட்டு போன உடனே இந்த சீரியஸ் பார்த்து முடிச்சுட்டு தான் மறு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்போ தான் வெளியில் வரீங்க எக்ஸாமினேஷன் ஹாலில் இருந்து. எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன இன்னும் நெக்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு கழிச்சு எக்ஸாம் இருக்குமா, அதுக்கு படிங்க, எங்களோட எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு, நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட காமர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு நேராக போயிட்டே இருக்கீங்க. ஓவராக துள்ளி கொதிக்காதீங்க, எங்களை மட்டும் விட்டு ஏதாவது பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா ஆமாம் கோச்சிப்போம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்டு காமர்ஸ்லேருந்து ஸ்டேயா சொல்கிறா. அதோட நீங்கள் ரோஸே விட்டுட்டு நானும் ரோஸியும் போய் ஜாலியாக இருக்கும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கை கோர்த்து போயிட்டுருக்கீங்க. அடியே, நம்ம 2 பேர் மேலே அவ்வளோதான், ஆல்ரெடி லெஸ்பியன் அலிகேஷன்ஸ்க்கு அளவுக்கு போயிட்டோம், இதுக்கு மேலே கை பிடிச்சிட்டு இருந்தோன்னா வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ கூட போகிறீங்க. ஆக்சுவலாக நீங்களும் ரோஸேவும் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. அதனாலவே சில பேர் ஐயோ இவ கொஞ்சம் லெஸ்பியனாக இருப்பாளோ அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அலிகேஷன்ஸ் வந்திருக்கு. அதனால சொல்கிறீங்க, இதுக்கு மேலே நம்ம இந்த ஸ்கூல்லே இருக்க போகிறது கிடையாது, நம்ம எங்கே இருக்க போகிறோம் நம்மளுக்கே தெரியாது, இதுக்கு மேலே இவங்க சொன்னால் என்ன சொல்ல கட்டிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அதோட ரோஸேவும் கரெக்டாக சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டு ரொம்ப ஜாலியாக துள்ளி குதிச்சு ஓடி போயிட்டுருக்கீங்க. அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு உடனே
உங்க அப்பா சொல்றாரு, "ஐயோ! வயன் ஆ நம்மளுக்கு கொரியாக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு." அப்படின்னு சொன்ன உடனே நீங்க, "கொரியாவா?" அப்படின்னு கேட்குறீங்க. ஆமா. கொரியால என்ன என்ன ஒர்க்கு? அப்படின்னு சொன்ன உடனே, "அம் அங்க சாம்சங் தெரியும்ல?" "ம்." அப்படின்னு நீங்களும் சொல்றீங்க. அதோட அப்பா, "ஹா, அங்க தான். அம் அங்க ஒரு மேனேஜரா வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்காங்க." அப்படின்னு சொன்ன உடனே நீங்க, "கங்ராச்சுலேஷன்ஸ்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு கை ஷேக் பண்றதுக்கு போறீங்க. சீன் சேஞ்ச் பண்ணா ஒரு 2 வாரத்துக்கு கழிச்சு, நீங்க ஆல்ரெடி கொரியால ஃபுல்லா செட்டில் ஆயிட்டு, எல்லா வீடுக்குள்ள எல்லா கப்போர்ட் எல்லாமே செட் ஆயிட்டு, நீங்க அப்பதான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அடேங்கப்பா! வைஃபை இவ்ளோ ஃபாஸ்ட்டா ஒர்க் ஆகுது. முன்னாடியாச்சும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப கொரியாலயே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஹாப்பியா உட்காந்துட்டு இருக்கவும், அப்புறமா உங்க அம்மா வராங்க. "அடியே! உங்க மாமா வராரு. நீ நல்லா ஏதாவது ஒரு ட்ரெஸ் போட்டுக்கோ." அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு. "ஏம்மா இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. நீங்க ஆக்சுவலா ஒரு ஒயிட் கலர் ஃப்ராக் போட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. மாமா ம் இந்த சரி இந்த ட்ரெஸ் கூட ஓகே தான். சரி இப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஆ ஆம், வயன் எனக்கு கிச்சனில் வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. நீங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. அம்மா எனக்கு கிச்சனில் எதுவுமே பண்ண தெரியாது, என்னையா கூப்பிடுற அப்படின்னு கேட்டுவோம். ஆமாம், எப்போ கற்றுக்க போகிற இதெல்லாம்? வயசாச்சு இன்னும் எதுவும் தெரியல அப்படின்னு சொன்ன உடனே, சரிம்மா 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 நான் வரேம்மா ப்ளீஸ்மா திட்ட ஆரம்பிக்காதும்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே, ம் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. அதோட நீங்கள் இப்போ தான் நடந்து போயிட்டுருக்கீங்க கிச்சனுக்கு ஹாயாக நார்மலாக ரொம்ப கேஷுவலாக. அம்மா ஒன்று சீக்கிரமாக தான் வந்து வர சொல்லியிருப்பாங்க, இருந்தாலும் நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க, மெதுவாக போயிட்டு வந்திருப்பீங்க. அப்போ தான் டோர்பெல் ரிங் ஆகுது. உங்களோட மாமா தான்டா, அது வேற யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஹே அப்படின்னு சொல்லிட்டு அவரு கால் பண்றாரு. நீங்க அதே டைம் எடுத்துட்டு, "ஹலோ யாரு?" அப்படின்னு கேட்குறீங்க. "அடியே உங்க மாமாவோட ஃபோன் நம்பர் கூடவா நீ நான் வச்சிருக்கேன்." ம் அப்படின்னு கேட்ட உடனே, "ஐயோ மாமா சாரி சாரி நான் மறந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே, "இரு நான் வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதோட நீங்க டோர் ஓப்பன் பண்ணி, "மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அவர சைட் ஹக் பண்ணிக்கிறீங்க. அதோட ஜங்குக்கும், "அச்சோ! உன்ன பார்த்து எவ்ளோ வருஷம் ஆச்சு. எங்க அப்பாவும் இருக்காரே!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அப்பதான் உங்களோட அம்மா உள்ளேருந்து வெளியில வராங்க. "டேய் ஜக்குக்கா என்னடா இவ்வளோ நாளா வரவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், எங்க நம்ம அப்பா தான் விடவே மாட்றாரு. முதல்ல உன் வேலைய பாருடா அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், ஐயோ மாமா உட்காருங்க நான் உங்களுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லவும், நம்ம வைன் பாரு எவ்வளோ பொறுப்பா இருக்கா அப்படின்னு சொல்றாரு உங்க மாமா. அதோட உங்க அம்மாவும், ஐயோ! அது நீ வந்ததுன்றதுனால பண்ணிட்டு இருக்கா. நீ ஏதாவது எடுத்துட்டு வருவேன்னு தெரியும் அவளுக்கு. அதனால பண்ணியிருப்பா. ஏம்மா நான் நல்லது பண்ணாலும் உனக்கு பிரச்சனையாம்மா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோச்சிட்டு ஜங்குக் பக்கத்துலயே உட்கார்றீங்க. இந்தா வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் குடுக்குறாரு. அதோட அவர் சொல்லவும், ஆம், சரி வயன் நீயும் ஆ, என் கூட தானே படிக்க போற. ஸோ நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அம்மா கிட்ட கேட்டு பண்ணலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். சரி எந்த ஸ்கூலுன்னு தெரியாது அப்படின்னு சொல்றதுனால, "நம்ம ஸ்கூல்லயே படிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டோன்னே, நீங்க, "ஆ கண்டிப்பா படிக்கிறேனே" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் போய் வந்து உட்காந்துருப்பீங்க. அதோட கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. அதோட ரீஓப்பன் ஆயிட்ட உடனே நீங்க ஃபர்ஸ்ட்டு போய் நிக்கிறீங்க. ஆம், "அம்மா அ ஸ்கூலுக்கு எனக்கு போக தெரியாதே" அப்படின்னு சொல்லிட்டு நிக்கவும், ஜங்குக்கும், "நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு என்ன பயம்? நான் இருக்கேல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவர் பைக் எடுக்குறாரு. அதோட "தேங்க் யூ மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீட் மேல உட்காந்துட்டு நீங்களும் போறீங்க. அதோட ஸ்கூல் வந்துட்டோனே அங்க இறங்கி பார்த்துட்டு பில்டிங்க தான் பார்க்குறீங்க. ரொம்ப அழகா இருக்கு. லாவிஷா இருக்கு பார்க்கறதுக்கே. நீங்க ஜங்குக்குஸ் பார்த்துட்டு, "செம்மையா இருக்கு மாமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. "சரி, சரி நல்லா படி" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு. அவர் ஆக்சுவலா வந்து ஆஃபீஸ்ல தான் ஒர்க் பண்ணியிருந்திருப்பாரு.
சரி ஃபர்ஸ்ட் டே ஆச்சு. நம்ம பொண்ண வந்து ட்ராப் பண்ணிட்டு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் பண்ணியிருப்பாரு. நீங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்குள்ள போறீங்க. போயிட்ட உடனே ஃபர்ஸ்ட் போய் ஒரு காலியான பெஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போய் உட்காந்துக்கிறீங்க. ஆனா ஆக்சுவலா அது ஜிம்னோட இடம் தான். அவர் பார்த்தாலே வந்து ரொம்ப சாஃப்டா தான் இருப்பாரு. ஆனா ரொம்ப ரகடான டைப்புன்னு சொல்லியிருப்பாங்க. அதோட ஒரு பொண்ணு வந்துட்டு உங்ககிட்ட, "ஹே, அம், அங்க போய் உட்காராத. அது ஜிமினோட இடம்." அப்படின்னு சொல்லிட்ட உடனே நீங்க பார்த்துட்டு, "என்ன அவன் பேரை எழுதி வச்சிருக்கு. ஏன் நீங்க இந்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்க?" அப்படின்னு சொன்ன உடனே, அங்க ஜிமின் வந்தானா, ம்ஹ்ம், விட்டு விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்ட உடனே நீங்க, "ஹ! யாரா இருந்தாலும் சரி. நான் அவன விடுறதா இல்ல. நான் இங்கே தான் உட்காருவேன். வேற எங்கேயும் இடம் இல்ல. நான் வேற எங்க உட்கார்றது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீ வேணா எங்க கூட உட்காந்துக்கோ. ஆனா ஜிமின் கிட்ட வேணாண்டி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இன்னொரு பொண்ணு வரா, "ஹே! அது ஜிமினோட இடம். அவன் அவன நீ அவ கூட உட்காராத. என்னைய சேர்த்துக்க மாட்டா. உன்னைய ஏன் சேர்த்துக்க போறா?" அப்படின்னு கேட்டவும், "ஐயோ! இது யாரு புதுசா?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த வேற பொண்ணு பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட பேசின பொண்ணு. அவ உங்கள இழுத்துட்டு, "அவ கொஞ்சம் அப்படிதான். அ ஜிமின் பின்னாடி கொஞ்சம் பைத்தியம்." அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு சொன்ன உடனே நீங்க, "ஓ!" அப்படின்னு சொல்லிட்டு, "ஐயோ! உங்க ஜிம்ல நான் எதுவும் பண்ண மாட்டேன். உட்கார்றதுக்கு இடம் இல்லன்ட்டு தான் என் பேக் அங்க போட்டேன். உட்கார கூட இல்ல. அதுக்குள்ள இவ்ளோ பேச்சா?" அப்படின்னு கேட்ட உடனே அவ, "ஹும், அவன் மட்டும் வரட்டும். அப்புறமா உனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ மூஞ்சி சிலுப்பிட்டு போறா. இப்பதான் ஜிமின் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்கள பார்க்குறாரு. அவர் ஆக்சுவலா வந்து ஃபுட்பால்லாம் விளையாடிட்டு ரொம்ப டயர்டா வந்திருப்பாரு. பார்த்துட்ட உடனே, "ஆ! என் இடத்துல உட்காரத்துக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்?" அப்படின்னு நினைச்சிட்டு அவரு வந்துட்டு உங்ககிட்ட கேட்டுடுறாரு. அதோட நீங்க, "ஹலோ மிஸ்டர் ஜிமின், எனக்கு வேற எங்கேயும் இடம் கிடைக்கலன்னு தான் உன் பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கேன். ஹ! நான் மிஸ் கிட்ட பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்ல உடனே ஜிமினும், "என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஆனா மிஸ் மட்டும் என்ன திட்டினாங்கன்னா, நான் எதுவும் பண்ண மாட்டேன். நான் டைரக்ட்டா பிரின்சிபல் கிட்ட போய் பேசுவேன்." அப்படின்னு சொன்ன உடனே, "ஏன் பிரின்சிபல் என்ன உன்னோட சொந்தமா?" அப்படின்னு கேட்ட உடனே, "எங்க அப்பா." அப்படின்னு சொன்ன உடனே, "அதுக்கு நான் பயப்படுற ஆள் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேக் எடுக்கிறீங்க. ஜிமின் போய் உட்காந்துக்கிறாரு. உட்காந்த உடனே அவரு கொஞ்சம் இடம் விடுவாருன்னு பார்த்தாக்கா, இடம் விடல. கால பெஞ்ச் மேல வச்சுட்டு, "இப்போ உட்காரு பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்ட உடனே நீங்க அவர மொறச்சு பார்க்குறீங்க. "ஜிமின், இது நீ பண்றது நியாயமே கிடையாது. எங்கேயாவது இடம் இருக்கா பாரு நீ. ஏன் அந்த மூலையில போய் உட்காந்துக்கோ." என்ன, நான் இங்க உட்கார்றது ஃபர்ஸ்ட் டே வந்திருக்கேன். புது பொண்ணு வந்திருக்கேன்னு கூட பார்க்காம இப்படி திட்டுறியே! உனக்கு ச்சே! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மூஞ்சி திருப்பவும், "நீ என்ன திட்டு, எது வேணாலும் பண்ணு. நான் ஐ ஒன்ட் கேர். திஸ் இஸ் மை ஸ்கூல்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், நீங்க, "ஜீவன், அடம் பிடிக்காத." அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர பார்க்குறீங்க. "ஆமா, உனக்கு யார் என் பேர் சொன்னா? உன்னை யாரு ஜிம்ரன்னு கூப்பிட சொன்னா? ஆ?" அப்படின்னு சொல்லவும், அ எல்லாரும் அப்படியே ஷாக் ஆயி அப்படியே மெதுவா நிக்கிறாங்க. "ஐய்யய்யோ! இத வேற இவகிட்ட சொல்லாம போயிட்டோமே!" அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஜிமின்க்கு புடிச்ச ஆளு, அதாவது அந்த பொண்ணுக்கு ஜிம்ன ரொம்ப பிடிக்கும். அதனால அவ வந்துட்டு, "ஹ! ஜிமின், நான் சொன்னேன். இருந்தாலும் அவ கேட்கல. முதல்ல நீ நிறுத்துடி என்ன ஜிமின் ஜிமின்னு சொல்றத." அப்படின்னு சொல்லிட்டு பல்ல கடிச்சிட்டே சொல்றாரு. அதோட நீங்க, "அ ம் அ உங்கள வேற நான் எப்படின்னு கூப்பிடுறது?" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முறைச்சிட்டு கேட்குறீங்க. "இந்த பையனுக்கு ரொம்ப திமிருடா." அப்படின்னு சொல்லிட்டு, அதோட அவரு சொல்றாரு, "ஆ, மத்தவங்கள மாரி நீ என்ன கூப்பிடக்கூடாது. ஆ, மிஸ்டர் பார்க்குன்னே கூப்பிடு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாரு. அதோட நீங்க, "ஹ! நான் ஒண்ணு மிஸ்டர் பார்க்குன்னா, ஐயோ! இவ்ளோ ரெஸ்பெக்ட்லாம் நான் அவனுக்கு கொடுக்கிறதா? ஐ டோன்ட் திங்க் டு பி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜிம்முன்னு எந்திச்சு நிக்கிறான்.
எவ்வளோ தைரியம் உனக்கு! இப்பவே போய் பேசுறேன் எங்க அப்பா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு எந்திச்சு போறாரு. அதோட நீங்க அந்த பொண்ணு பாக்குறீங்க, ஓர பேசிட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இழுத்துட்டு, ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கே, இவன் வேற கொஞ்சம் டெரரான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இருந்தாலும் இது ஓவர் இல்ல, நானும் ஃபீஸ் கட்டி தான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறமா ஜிமன் போறான். ஜிமன் போயிட்டு அந்த புது பொண்ணுக்கு எவ்வளோ திமிரு! அப்பா அவள அவள முதல் ஸ்கூல்லேருந்து தூக்கி வீசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அங்க அப்பாவும், "ஆ ஜிமின், அம் அது மாரி பண்ண முடியாது" அப்படின்னு சொல்ல உடனே அவனுக்கு இன்னும் கோவம் வருது. "ஏன்பா முதல்ல பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே, அவங்க அப்பா, "அவ ஸ்காலர்ஷிப்ல வந்திருக்கா ஜிமின். நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அண்ட் மத்தவங்க கூட இந்த மாரி சண்டை போடுறத நிறுத்து. எனக்கு தெரியும் எது பண்ணணும், எது பண்ணக்கூடாதுன்னு. புரியுதாப்பா? எனக்கு" ச்சே! அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா அங்கிருந்து நடந்து போறாரு. நடந்து போயிட்டு உங்கள தான் மொறைக்கிறாரு. வராரு உள்ள. டீச்சர் கிட்ட "எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்" அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டைரக்ட்டா என்ட்ரி போடுறாரு. அதோட நீங்க, "ஏன் உனக்கு சின்ன மேனர்ஸ் கூட கிடையாதா? உன் ஸ்கூல்ன்றதுனால மேனர்ஸ கத்துக்காம விட்டுறியா?" அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு இன்னும் கோவம் வருது. அவர் அப்படியே உங்க ஃபேஸ்க்கு க்ளோஸா வராரு. "டோன்ட் மேக் மீ யுவர் எனிமி ஒயன்" அப்படின்னு சொன்ன உடனே, "இட்ஸ் யூ ஹூ இஸ் ஆக்டிங் ஆஸ் மை எனிமி ஜிமின். சாரி சாரி மிஸ்டர் ஜிமின்" அப்படின்னு சொன்ன உடனே, ஆ நீ டாண்டிங்கா பேசாத, ஓகேவா? நோ ஹூம் யூ ஆர் ஸ்பீக்கிங் டு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க, "ஐ நோ ஹூம் ஐ எம் ஸ்பீக்கிங் டு. மே யூ பி த காட் ஹிம்செல்ஃப். ரெஸ்பெக்ட் மீ, தென் யூ கெட் த ரெஸ்பெக்ட்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவனுக்கு அப்படி தூக்கி வாரி போடுது. இந்த பொண்ணு என்ன நம்மளை இவ்வளோ எதிர்த்து பேசுது. இது நாள் வரைக்கும் நம்ம கிட்ட யாருமே இந்த மாதிரி எதிர்த்து பேசுனது இல்லை. திட்டுவாங்களோ தவிர, சின்ன வயசுலேருந்து ஒரு ஒரு வாட்டி கூட அந்த மாதிரி திட்டு வாங்கினது கிடையாது. இவ யார் புதுசா பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க உடனே நீங்க அப்படியே அமைதியா உட்காந்துட்டீங்க. ஜெமின் உள்ள உட்காந்துட்டு இருக்காரு. அதோட நீங்க வெளியில உட்காந்துக்கிட்டீங்க. மோரோவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவர்கிட்ட திரும்பவும், அவரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் உள்ள உட்காந்துக்கிறேன், நீ வெளியில உட்காந்துக்கோ, எப்போ பார்த்தாலும் சுத்தின்னு தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்ட உடனே அவருக்கு இன்னும் கோவம் வருது. எனிவேஸ், நான் நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸில் இருக்கேன். ஸோ ஐ டோன்ட் திங்க் ஐ நீட் டு சிட் வித் யூ அப்படின்னு சொன்ன உடனே, சந்தோஷம் போய் தொலையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறமா இன்னும் மறைக்கிறாரு. ரொம்ப க்ளோஸ்அப்பில் வராரு. அதோட அவரோட பெத்து அப்படியே உங்களோட லிப்ஸ் மேலே படுது. நீங்க அ- ஏ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போயிடுறீங்க எந்திச்சு. அப்பதான் நீங்க ஒருத்தர்கிட்ட பம்ப் பண்ணி போறீங்க. ஆக்சுவலா நடந்துன்னு போயிட்டு இருந்திருப்பீங்க. தெரியாம உங்களோட ஷோல்டர் அவர் மேல பட்டிருந்திருக்கும். நீங்க, "ஓ! ஐம் சாரி" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே டஹங்தா திரும்பிட்டு, "அச்சோ! இதெல்லாம் என்ன? பரவாயில்ல. இதெல்லாம் சகஜம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நீங்க, தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு கொரியன்ல அப்படியே பவ் பண்றீங்க. அதோட பவ் பண்ணிட்ட அப்புறமா அவரு, "சரி நீங்க எந்த கிளாஸு?" அப்படின்னு கேட்ட உடனே 10ன்னு சொல்லுவோம். அவரும், "பரவாயில்லையே 10த். நானும் 10த் தான். எந்த செக்ஷன்?" அப்படின்னு கேட்ட உடனே, "ஏ" அப்படின்றீங்க. நானும் ஏ தான்" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி வா சேர்ந்து போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு அவரு தான் வந்து ரொம்ப ஆம், சாஃப்ட்டா பணிவா நடந்துட்டு இருப்பாரு. ஆக்சுவல் ஹியூமன்ன்ற மாரி. அதனால நீங்க, "உங்க பேர் என்ன?" "டேயோங். கிம் டேயோங். என்ன டேன்னு கூப்பிட்டுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, ஹாய் டே" அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்றீங்க. இது ஜிமின் பார்த்துட்டு, எக்கேறு கெட்டுனா போறா. ஆனா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. இப்பதானே ஃபர்ஸ்ட் டே வந்த உடனே இவ்ளோ டென்ஷன் படுத்துறேன். ச்சே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பிட்டு வேற எங்கேயோ பார்க்குறாரு. ஆனா அவரால வந்து நீங்க அவ்ளோ க்ளோஸா இருக்கிறது புடிக்கல. என்னதான் வந்து இதுவா இருந்தாலும். அதோட நீங்க சொல்றீங்க, "ஹே டி, ஆம் ஆமா, ஜிம்முன பத்தி இப்படி பேசுறாங்க. யார் அவன்? ஓ சாரி, அவன்
மிஸ்டர் பார்க்குன்னு சொல்ல கூப்பிட சொன்னா. ஆனா, நான் ஜிம்முன்னு தான் கூப்பிட போறேன். அப்படின்னு சொன்ன உடனே, "அப்பா தைரியம்டி உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே, "ஏன்? அவர் யாரு? பெரிய பிஸ்தாவா?" அப்படின்னு கேட்ட உடனே, "அடியே அவன் நெறைய கிரிமினல் ஒர்க்லாம் பண்றான் தெரியுமா உனக்கு?" நீங்க அப்படியே ஷாக் ஆயிட்டு, "கிரிமினல் ஒர்க்கா?" அப்படின்னு பார்க்குறீங்க. அவன திரும்பி பார்க்குறீங்க. திருப்பிட்டு இவங்க பார்க்குறீங்க. பார்த்துட்ட உடனே, "அவனா? அவனோட மூஞ்சி பார்த்தா சத்தியமா பொல்ல பூச்சி கூட ஏதாவது எதுவுமே பண்ண மாட்டேன்ற மாரிலாம் இருக்கு." ஆமா. அதனால தானே அவன் கிரிமினல் ஒர்க்ல இருக்கான். அவங்க அப்பங்காரனே தான் சேர்த்து விட்டா மாதிரி. அப்படின்னு சொல்லிட்டு அவன மொறச்சுட்டே சொல்லவும், அதோட "அத்தி அ இரு" டைம் அவர் வந்து, "என்ன டாங் எல்லாம் சொல்லிட்டியாம் போல? மொறச்சிட்ருக்கா?" அப்படின்னு சொல்லவும், "அவன்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? என்ன பத்தி தானே கேட்டுட்ருக்க? நான் இங்க தானே இருக்கேன். என்கிட்ட பேசலாம்ல." அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு மாரி பல்ல கடிச்சிட்டு சொல்லவும், "ஹ! உன்னலாம் நான் மதிக்க கூட இல்லடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க, "நீ நீ கிரிமினல் தான். இப்ப நான் அவ சொல்லும்போது நம்பல. இப்ப நான் ஒத்துக்கிறேன். நீ பேசுற பேச்சிலே எல்லாம் புரியுது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவனும் ரொம்ப லேட்டா புரிஞ்சுக்கிட்டவன், "இது கொஞ்சம் சீக்கிரமா புரிஞ்சுட்டு இருந்தா, ம், இந்த மாரி வம்பெல்லாம் இழுத்துட்டு இருக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லவும், நீங்க, "மனுஷனா இருந்தா இல்ல நீ ஒரு மனுஷன் தானே? கன்ஃபார்ம் தானே?" அப்படின்னு சொல்லவும், "ஏன் பார்த்தா தெரியலையா மனுஷன்னு?" அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க, "இல்ல அப்படி ஒருத்தரா நீ இருந்தியன்னா, எமோஷன்ஸோட நீ இவ்ளோ டிட்டாச்டா இருந்திருக்க மாட்ட. ஸோ கொஞ்சம் டவுட்டு தான். என்னதான் கிரிமினலா இருந்தாலும் தனக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஐ டோன்ட் சீ இட் எனிவேர்." அப்படின்னு சொல்லவும், அவரு, "எனக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியும். நீ எதுவும் சொல்லி தான் எனக்கு தெரியணும்னு ஒண்ணும் கிடையாது. ஸோ மைண்ட் யுவர் பிசினஸ் வயன்." அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க, "நீ தான் எனக்கு நடுவுல வர." அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அவரு, "யாரு? நானா? நீ என்னோட பெஞ்ச்ல வந்து உட்காந்துட்ட அப்புறமா எப்படி நீ அது கேட்கலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே, "ஸ்கூல்ல யூனிஃபார்ம் போட்டுட்டு இருக்கிறது ஒண்ணும் இது கிடையாது. இது வந்து எதுக்கு போடுவாங்கன்னு தெரியுமா உனக்கு?" அப்படின்னு கேட்ட உடனே, "ஓஹோ! ஸோ யூ ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் த ரூல்ஸ்" அப்படின்னு கேட்கவும், "ரூல்ஸு அதெல்லாம் வேற விஷயம். முதல்ல ரீசன் தெரியுமா? டோன்ட் ட்ரை டு டாட்ஜ் த கொஸ்டின்." அப்படின்னு சொன்ன உடனே, ஜெமன், "சரி, நீங்க நாலும் தெரிஞ்சவங்க, எல்லாமே தெரிஞ்சவங்க நீங்க, நீங்களே சொல்லுங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி மாக்கிங்கா சொல்லவும், நீங்க, "ஆ எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டின்ற ஒரு இதுனால தான் குடுத்துருக்காங்க." ம். ஈக்குவாலிட்டி, ம்ஹ்ம். ஓகே. ஈக்குவாலிட்டி எக்ஸிஸ்ட்ஸ். பட் இட்ஸ் ஆல்சோ த பவர். அப்படின்னு சொல்ல உடனே, நீங்க, "ஜெமன், ஸ்கூல்ல ஏன் எல்லாரும் கோவில்ல கும்பிடுறாங்கன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே, "நீ ஏன் கொஸ்டினுக்கு மேல கொஸ்டின் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க?" அப்படின்னு கேட்ட உடனே, "சொல்லு ஜெமன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே, ஆ எல்லாரும் இங்கேருந்து தான் படிக்கிறோன்றதுக்காக, ஐ கெஸ் அப்படின்னு சொல்ல உடனே, இங்க தான் ஈக்குவாலிட்டின்றது ஒண்ணு இருக்கு. வெளி உலகம் ஈக்குவாலிட்டி காமிக்காது தான். அதனால தான் இந்த ஸ்கூல கடவுளா கும்பிடுறாங்க. புரியுதா? அப்படின்னு கேட்ட உடனே, அதுக்கப்புறமா ஜெமின், "ஹம், பார்க்கலாம், பார்க்கலாம். இது எடுகேஷன் ஃபீல்ட்ல ஐ டோன்ட் திங்க். எந்த ஃபீல்ட்ல போனாலும் ஈக்குவாலிட்டி டசன்ட் எக்ஸிஸ்ட்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா போயிட்டே இருக்காரு. நீங்க அப்படியே யோசிக்கிறீங்க. ஈக்குவாலிட்டி ஸ்கூல்ல மட்டும் தான் கிடைக்குன்ற ஒரு ஃப்ரம் தாட்டோடயே இருக்கீங்க. அதுக்கப்புறமா டே ஸ்கிப் ஆகுது. அதோட நீங்க அவர் கூட உட்காருறீங்க. ஒரு நாள் அவரு அப்படியே வந்து உட்காந்துட்டு மேத்ஸ் சால்வ் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களும் மேத்ஸ் டெக்ஸ்ட் புக் ஓப்பன் பண்ணிட்டு சால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க. டீச்சர் ஃப்ரண்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்டு இருக்காங்க. உங்கள திடீர்னு உங்க 2 பேரையும் பார்த்துட்டு, ஆம், வயன், ஜிமின், ஏன் அவ்வளோ லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காந்துட்ருக்கீங்க? நெறைய பேர் இல்ல தானே? இங்க வந்து உட்காருங்க." அப்படின்னு சொல்லிட்ட உடனே, நீங்க ஜிமின பார்த்துட்டு, "என் கூடவா உட்கார போற?" அப்படின்ற மாரி கேட்குறீங்க.
அதோட ஆமா. அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மோக் பண்ணிட்டே சொல்றாரு. அதோட நீங்க, இந்த ஸ்மோக்குக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு புக் எடுத்துட்டு போய் மிஸ்ஸுக்கு பக்கத்துல உட்காந்துக்கிறீங்க. அதுக்கப்புறமா உட்காந்துட்டு அப்புறமா டேவும் உங்க பக்கத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. டேவும் வந்து உட்காந்தத நோட்டீஸே பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க. ஜிம்மன் கூட தான் வந்து உட்கார வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஜிம்மனும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணா மட்டும் தான் நம்மள விடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு, நீங்க வந்து ஜிம்மனுக்கு ஹெல்ப் பண்றீங்க. ஜிம்மனுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அவளோட அட்டென்ஷன் என் மேல தான் இருக்கு அப்படின்ற மாரி. அதோட டேவும் அவளோட ஷோல்டர டேப் பண்ணிட்டு, "ஏய் ஹாய் வயன், என்ன பக்கத்துல உட்கார்றது கூட தெரியாம பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொன்ன உடனே நீங்க, "ஏய் டேய் சொல்லியிருக்க வேண்டியதானடா! இங்க தான் உனக்கு தெரியும்ல, இவன் எப்படிப்பட்டவன்னு தெரியும் உனக்கு. அதுக்கப்புறமா நான் சொல்லியா வேணும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, "கேரி ஆன், கேரி ஆன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அதோட ஜிம்மனுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிட்டு, அவனுக்கும் வந்து ஒரு மாதிரி புடிச்சிருக்கு. உங்களோட டிஃபென்ஸ் நேச்சரும் புடிச்சிருக்கு. அதே டைம்ல நீங்க வந்து ஹெல்ப் பண்ற கைண்ட்னஸும் புடிச்சிருக்கு. அதோட அவரு கொஞ்ச நாள் கழிச்சு தன்னோட ஃப்ரெண்டு ஸ்ட்ராம்ன்னு சொல்லிட்டு, "டேய் மச்சான் ஸ்ட்ராம், உனக்கு ஒரு புது பொண்ணு வந்துச்சு தெரியுமா? நம்ம ஸ்கூல்ல. நீ தான் வர்றது கிடையாது." அப்படின்னு சொல்லவும், ஸ்ட்ராமும், "என்னது பொண்ணா?" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவரோட கண்ணெல்லாம் லைட் அப் ஆகுது. அதோட அவரு, "ஏய் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? என்ன புதுசா சார் வந்து டிஃபெண்ட் பண்றீங்க அவர? ஆ? சண்டை போட்டான்னு சொல்லிட்டு இருந்தா முன்னாடி." அப்படின்னு சொல்லவும் ஜிம்முனும், "ஆமா, சண்டை தான் போட்டுட்டு இருந்தான். இருந்தாலும் வெள்ளந்திடா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "வெள்ளந்தியா? அவளா? அதுக்கு முன்னாடி தானடா சொன்னேன், சரியா சண்டை போடுறா, இவள அடக்கி வைக்கணும்ன்ட்டு." "ஆமா, அடக்கி தான் வைக்கணும். அதுக்குன்னு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "என்ன லவ்ஸா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராம் கேட்குறான். அதோட ஜிம், "இந்த மாரி ஒரு காலத்துலயும் நடக்காது. எனக்கு எனக்கு யூமி போதும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், யூமி அப்படியே வந்து அவளோட கிளாஸ் ரூம்லேருந்து வெளியில வரா. யூமி வேற யாரும் இல்லடா, நம்ம ஜிம்மனோட தங்கச்சி தான். அதோட ஜிம்மன் கிட்ட வந்துட்டு, "அண்ணா, உன்ன நான் எவ்வளோ நேரமா தேடுறது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். "சாரிடி, வெயிட் தான் பண்ணிட்டு இருந்தேன். சரி உனக்கு கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வரல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். யூமி என்ன சொல்றான்னா, "அண்ணா, ஒரு மியூசிக் காம்படிஷன் வருது. இன்னும் ஒரு ம் 3 மாசம் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா, 3 மாசம் இருக்கு. அம் அதில உன்னோட பேரும் என் பேரும் குடுத்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஜிம்முனும், "ஓ! நல்லது." அப்படின்னு சொல்லிட்டு யூமிய கூட்டிட்டு போயிர்றா. அதோட நீங்க அது மியூசிக் காம்படிஷன் பத்தி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. நீங்க இன்னொரு பொண்ணு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உங்ககிட்ட பேசின பொண்ணு தான். அவளோட பேரு யுக்தி. யுக்தி வந்து, "ஏய் பயன், அம் அதுக்கு ஆடிஷன் குடுக்கணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க, "குடுத்தா போச்சு, இப்ப என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க அதோட உங்களோட வீட்டுக்கு போயிட்டு காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு, நீங்க தீம் முதல்ல தேடுறீங்க. யுக்தியும் உங்க கூட தான் வந்திருப்பா. யுக்தி என்ன சொல்றான்னா, "ஏய் உனக்கு ஈஸியா போச்சுடி, எங்களுக்கு தான் கஷ்டம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க அப்படியே ஐப்ரோஸ் ரெய்ஸ் பண்ணிட்டு கேட்குறீங்க, "எனக்கு ஈஸியா? அது எப்படி எனக்கு ஈஸியா இருக்கும்?" அப்படின்னு கேட்ட உடனே யுக்தி சொல்றா, "ஏய் அது ஃபுல்லா இந்தியன் சாங்ஸ் மாரி தான் பாடணுமா. ஏதோ இந்தியன் சீஃப் கெஸ்ட் வராங்களாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஆளாம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஓ! அப்படியா? ஆமா, என்ன இதுல வந்து சொல்லியிருக்காங்க? டாபிக் என்னன்னு தெரியலையே." அப்படின்னு சொன்ன உடனே யுக்தி சொல்றா, நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, ஏதாவது ரொம்ப சேடான சாங் பண்ணா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். எனக்கு அது ஃபர்ஸ்ட் டைம்ல கேப்டிவேட் பண்ணிடும். கூட நல்லா சிங்கிங் ஸ்கில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா போதும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க ஓகே, கன்சிடர் இட் டன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க உங்களோட வீட்டுக்குள்ள போயிடுறீங்க. நீங்க வீட்டுக்கு போயிட்ட அப்புறமா, நீங்க உட்காந்து யோசிக்கிறீங்க. நீங்க என்ன பாட்டு பாடலாம், அத பத்திலாம் யோசிக்கல. ஜிம் பத்தி தான் யோசிக்கிறீங்க. அவன் அவன் ஏன் இப்படி சொன்னான்? அவனோட லைஃப்ல அப்படி அப்படி என்ன நடந்திருக்கு?
அது அது அவனுக்கிட்ட தான் தெரியும். இருந்தாலும் அவ்ளோ துக்கம் எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கவும், நீங்க நீங்க உங்களோட படிப்பு பத்தி கவனம் செலுத்திக்கலாம். நம்ம டைரக்ட்டா நம்ம சார் கிட்ட போய் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் உட்காந்து படிச்சிருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட் டே நீங்க உங்களோட ஸ்கூலுக்கு போயிட்ட உடனே பேக்க மட்டும் அங்க வச்சுட்டு, நீங்க டைரக்ட்டா உங்களோட நோட் புக் எடுத்துட்டு மியூசிக் ரூம்குள்ள போயிடுறீங்க. அங்க பார்த்தா ஜிமின் ஆல்ரெடி இருக்கான். அவனோட கிட்டார் வச்சுட்டுருக்கான். அதோட அவன் ஸ்டம்மிங் பண்ணிட்டுருக்கான். சார் கேட்டு கேட்டு தான் பண்ணியிருந்திருப்பான் போல. அவன் பாட்டுன்னு ஒரு பாட்டோட டியூனிங் தான் பண்ணிட்டுருப்பாரு. நீங்க அந்த பாட்டு கண்டுபிடிச்சிடுறீங்க. சாஃப்ட்டா ஹம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. तेरे नजरों में है तेरे सपनों में है नाराज़ी। मुझे लगता है कि बातें दिल की होती लफ्ज़ों की धोखेबाज़ी। तुम साथ हो या न हो क्या है बेदर्द थी जिंदगी बेदर्द है अगर तुम साथ हो। ஜெமின் உங்களோட சாஃப்ட் வாய்ஸ் கேட்ட உடனே அப்படியே ஸ்டன் ஆகி நின்னுறாரு. அவரு எப்பயோ வந்து ஸ்டம்மிங் பண்றது எல்லாமே விட்டுட்டு, உங்களோட வாய்ஸ் மட்டும் தான் கேட்குறாரு. யுக்தியும் அவ்ளோ ஷாக் ஆயி கேட்கவும், "நீங்க நீங்க இந்தியனா?" அப்படின்னு கேட்டு சொன்ன உடனே, நீங்க "ஆம் ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு, "தமிழ் நல்லா பேசுறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க "ஆம், ஆ நல்லா பேசுவேன்." "ஹிந்தி?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ம் நான் மும்பையில 10 வருஷமா இருந்திருக்கேன். எனக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. சார் ஆல்ரெடி பின்னாடி இருந்து கேட்டு தான் கேட்டுருந்துருப்பாரு. அவர் அப்படியே கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கிளாப் பண்ணதும் நீங்க திரும்பி பார்க்குறீங்க. "அம் குட் மார்னிங் சார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட சார் "யூ ஆர் செலக்டட்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "நீ அதுக்காக தானே வந்திருக்க?" அப்படின்னு கேட்ட உடனே, "ம் ஆமா சார். கரெக்ட்டா தான் சொன்னீங்க. தேங்க் யூ ஸோ மச் சார்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவரு யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அண்ட் டெய்லி ஒரு 7 மணிக்கு போல வந்துரு. அதுக்கப்புறமா ஒரு 9 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நீங்க போய் படிங்க. ஆம், திருப்பியும் ஷார்ட் பிரேக் அண்ட் லாங் பிரேக் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா, நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களோட டீச்சர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நீங்க வந்தா போதும். அப்படின்னு சொல்லிட்டு உங்க 3 பேரையும் பார்த்து சொல்றாங்க. அதோட 3 பேரும் தலையாட்டிடுறீங்க. இதோட டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நீங்க உங்களோட பேக்க தூக்கிட்டு கிளாஸ் ரூம்குள்ள போறீங்க. அப்படியே ஜிமினும் பின்னாடி வரா. யுக்தி போயிட்டா. அதோட ஜிமின் உங்க பின்னாடியே வந்துட்டு, "ஹே வயன், உனக்கு சீரியஸா டேலண்ட்லாம் இருக்கும்னு நான் யோசிச்சவே பார்க்கல." அப்படின்னு சொல்ல உடனே நீங்க, "ஓ ஜிமின் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா போதும்." அப்படின்னு சொல்லிட்டு சாஃப்ட்டா ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே நடந்து போறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க 2 பேரும் சண்டை போடல. 2 பேரும் வந்து வேணும்னே வந்து யாரையும் வந்து ஹர்ட் பண்ணணும் அந்த மாரி எதுவுமே யோசிக்கல. நார்மலா பேசிக்கிட்டீங்க. ஜிம்முனும் பரவால்ல. இந்த பொண்ணும் ஓகே தான். நம்ம நெனச்ச அளவுக்கு அட்மெண்ட் கேரக்டர் கிடையாது தான். அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பிரின்சிபல் அதாவது அவங்க அப்பா வந்துட்டு ஜிம்முன கூப்பிடுறாரு. ஜிம்முன கூப்பிட்டு, "ஜிமின் ஆம் ஏதாவது பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சீரியஸா சொல்லும்போது, ஜிம்முனும் "இப்ப என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. "ஆ அந்த அவங்கலாம் வந்துட்டாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவரோட கண் அப்படியே டார்க்கா ஆகுது. கோவம் அதோட உங்க அப்பாவ மொறச்சுட்டு, "நான் பார்த்துக்கிறேன் விடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரக்ட்டா கிளாஸ் ரூமுக்கு போறாரு. அந்த கோவம் அப்படியே தான் இருக்கு. இப்போ உங்ககிட்ட பேசினது எல்லாமே மறந்துட்டு, அத பத்தியே மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்காரு. "ஆ ஃப இப்ப நான் என்ன பண்றது?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் மொணமொணங்குறாரு. அதோட நீங்க அங்க
அவரு கவனிக்கல. நீங்க பாடத்த தானே கவனிச்சுட்ருக்கீங்க. உங்களோட ஒரு பேப்பர் கீழ விழுது. அந்த பேப்பர் எடுக்க கூட இல்ல. அவரு அப்படியே ஸ்டாம்ப் பண்ற மாரி போறாரு. அதோட நீங்க அந்த பேப்பர எடுத்துடுறீங்க அதுக்குள்ள. "ஜிம்மன் கீழ பேப்பர் விழுந்திருக்கு. அது கூட பார்க்காம, அத அத போய் மிதிக்கிறியே!" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், கொஞ்ச நேரம் டைம் பாஸ் ஆகுது. அவரு அதே மாதிரி தான் அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு தான் இருக்காரு. நீங்க அதோட பார்த்துட்டு, "நீ நீ ஏன் இவ்ளோ ஸ்ட்ரெஸ்டா இருக்க? உனக்கு தான் உலகத்துல எல்லாமே கஷ்டமா இருக்குமா? மத்தவங்களுக்கும் கஷ்டம் இருக்கும்ல. அப்புறம் அப்புறம் ஏன் நீ இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்ட உடனே அவரு, "இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் வயன். இதுக்கெல்லாம் மூக்குன்னு வைக்காத." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. "அப்படி என்ன கஷ்டமா இருந்தாலும் சொல்லு பரவாயில்ல. என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்றேன். உனக்கு புரியாது வயன். புரிஞ்சுக்கவும் தேவையில்ல. புரியுதா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உங்களுக்கு உங்களோட ஒரு சின்ன பாஸ்ட் ரீகால் ஆகுது. இது நீங்க ஒரு 6 வயசு இருக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அந்த ஷட்டில் காக் விழுந்ததுனால தேடுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னொரு ஒரு பொண்ணு, "ஆமாம் தேடுறோம். இப்போ என்ன நீ பண்ணி குடுப்பியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இல்லை நான் தேடுறதுக்கு வேணால் ஹெல்ப் பண்ண முடியும். அதனால தான் கேட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லவும், அதெல்லாம் பார்க்காம, "ஹ! இந்த சின்ன பொண்ணு நம்மளால் கண்டுபிடிக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு போகவும், உங்களுக்கு அந்த சின்ன வயசில் புரியாமல் இருந்திருக்கும். இந்த மாதிரி ரிப்பீட்டடாக ஒரு 4, 5 வருஷமாக இதே மாதிரி வந்து உங்களை ட்ரீட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே அழுதுருப்பீங்க. ஏன் என்னை மட்டும் இப்படிலாம் பார்க்குறாங்க? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? நான் மற்றவங்கள ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். அது தப்பா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. லைஃப்பில் இப்படி தான் வந்து எல்லோரும் இருப்பாங்க. நம்ம என்னதான் பணிவாக இருந்தாலும் யாரும் ஒத்துக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயசுலேயே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஒரு 4, 5 வருஷம் கழிச்சு, அதாவது நீங்கள் ஒரு 10 வயசு இருக்கும்போது உங்களுக்கு இது புரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் டைம் யாருக்கிட்டேயும் உனக்கு ஹெல்ப் வேணுமான்னு கேட்கக்கூடாது. இல்லைன்னா அதுக்கப்புறமா நம்ம மட்டும் தான் ஹர்ட் ஆகும். மற்றவங்கள கேட்டால் நம்மளை ஹர்ட் பண்ணி நம்மளையே சுகமாக்கிக்கணும். உலகம் இப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நம்மளை ஹர்ட் பண்ணிக்க நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாற்றம். இது உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு நீங்கள் ரொம்ப சைலண்ட் ஆயிடுறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்துட்டு நீங்கள் ஜிமின் கிட்ட பேசல. அப்படியே அமைதியாக இருக்கீங்க. நீங்கள் நான் ஏன் இவங்கிட்ட கேட்டேன்? எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு அறிவு வராதா வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உங்களை மேலே கோவம் வருது. இந்த எஃப்எஃப் நான் இதோடு இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணுறேன். அப்புறமா வந்து எபிசோட் 2 கண்டிப்பாக வரும். அண்ட் என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் குளறுபடியாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே சொன்னது தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னே தெரியல, வாய்ஸ் ரொம்ப வேறு மாதிரி மாறுது. அண்ட் நான் நடுவில் பாடியிருப்பேன். அது ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னா எனக்கு தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணால் தான் அல்காரிதம் ஸ்ப்ரெட் ஆகும். தேங்க்யூ. லவ் யூ ஆல் ப்ளூபெரிஸ். பாய்.